அவர்கள் தன்னுடைய 8வது பட்ஜெட்டை வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கிறார். அனைவரினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது. தனிநபரினுடைய வருமான வரி உச்சவரம்பு எவ்வளவு இருக்க போகிறது, எத்தனை லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குவவர்கள் என்ன வரி கட்ட வேண்டும், வரிச்சலுகை என்ன இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு நடுத்தர மக்களுக்கு பெரிதாக இருந்தது. அதற்கு வரப்பிரசாதமாக ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆண்டுக்கு 12 லட்சம் வரை வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு வரி இல்லை என்ற முக்கியமான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது மிகுந்த வரவேற்பை மக்களிடத்தில் பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருமான வரி உச்சவரம்பில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிய நிலையில் இந்த ஆண்டு அது ஒரு முக்கிய அறிவிப்பாக வரவேற்கத்தக்க கூடிய அம்சமாக வெளியாகி இருக்கிறது. இந்த 8வது பட்ஜெட்டை முழுமையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்து முடித்திருக்கிறார். கடந்த பட்ஜெட் உரையிலேயே மிகுந்த சுருக்கமான உரையாக இந்த பட்ஜெட் உரை பார்க்கப்படுகிறது. வெறும் 1 மணி நேரம் 15 நிமிடங்களில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். தொடக்கத்திலேயே அவர் 5 முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டார். பொருளாதார மேம்பாடு, ஒருங்கிணைந்த வளர்ச்சி, தனியார் முதலீடு அதிகரிப்பு, மக்கள் மேம்பாடு, நடுத்தர மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்வு. இந்த 5ம் தான் நம் நாட்டினுடைய இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சம் என்று அவர் தெரிவித்து தன்னுடைய உரையை தொடங்கினார். அதே போல தெலுங்கு எழுத்தாளர் குருஜாடா அப்பாராவினுடைய தேசமாண்டே என்ற பாடலினுடைய விளக்கத்தோடு இந்த உரையையும் அவர் தொடங்கினார். அதாவது நாடு என்பது வெறும் மண் அல்ல, மக்கள். அதை நோக்கித்தான் இந்த பட்ஜெட் அமைய இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். பல முக்கிய அம்சங்களை தெரிவித்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஒரு அம்சமாக மருத்துவ இடங்கள், குறிப்பாக 10,000 இடங்களை அதிகப்படுத்துவது இந்த ஆண்டினுடைய நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அதிகரிக்கப்படும் என்று கல்விக்கான முக்கியத்துவத்தை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதே போல நாட்டினுடைய முதுகெலும்பாக செயல்பட்டு வரும் விவசாயிகளுக்கு பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசோடு இணைந்து இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,70,000 விவசாயிகள் இதன் மூலமாக நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்க போனால் பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மேலாண்மை மையம் அமைக்கப்படும் என்று பீகாருக்கு நிறைய முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் தொழில் முனைவோர்களை உருவாக்க இலக்கு நிர்ணயித்து நாங்கள் செயல்படுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நிறைய இவி வெஹிக்கிள்ஸுக்கான அந்த வரிச்சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய இவி கார்கள் தயாரித்து வைத்து விற்பனையாகாமல் இருந்த நிலையில் இனி அதனுடைய விற்பனை அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல யாருக்கெல்லாம் வருமான வரியில் விலக்கு என்று நாம் பார்க்க இருக்கிறோம். மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருமானத்துக்கு வழங்கப்படக்கூடிய டிடிஎஸ் வரி விலக்கு வரம்பு 1 லட்சம் ரூபாயாக தற்போது உயர்த்தி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை 4 ஆண்டுகளாக நீட்டித்திருக்கிறார்கள். வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் 2 சொந்த வீடுகளுக்கான வரிச்சலுகை அறிவித்திருக்கிறார். அதாவது மாதம் 20,000 ரூபாய் வாடகை பெறுவோர் முதல் 50,000 வரை பெறுவோருக்கு இனிமே டிடிஎஸ் உச்சவரம்பில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பட்ஜெட் உரையில் திருக்குறள் இடம்பெறவில்லையே என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக முக்கியமான செய்தி வரும்போது அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற திருக்குறளை அவர் முன்வைத்தார். பயிர்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து இருப்பது போல மக்கள் ஆழ்வோரை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும், மக்களுக்காக ஆட்சி நடத்த வேண்டும் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் பேசினார். புதிய வருமான வரியில் அதிரடியாக வரிச்சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி இல்லை என்பதை தற்போது உயர்த்தி ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு இனி வருமான வரி கட்ட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது பழைய வருமான வரியினுடைய முறையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். புதிய வருமான வரி விதியின்படி 4 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு வருமான வரி இல்லை. 4 முதல் 8 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு 5%, 8 முதல் 12 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு 10%, 12 முதல் 16 லட்சம் வரை வருமானம் பெறுவோருக்கு 15%, 16 முதல் 20 லட்சம் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு 20% வரி, 20 முதல் 24 லட்சம் பெறுவோருக்கு 25% வரி, 24 லட்சத்துக்கு மேல் வருமானம் பெறுவோருக்கு 30% வரி என்று இருந்த நிலையில் தற்போது 12 லட்சம் ரூபாய் வரை இந்த வருமான வரி சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது
டாக்ஸ் நம்ம கட்டணும், அதை கிளைம் பண்ணிக்கலாம். 12 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள், 12 லட்சம்னா மாதம் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகள் டெல்லி தேர்தலில் எப்படியெல்லாம் எதிரொலிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட்டினுடைய அம்சங்களை இன்னும் சில நேரங்களில் விரிவாக பார்க்கலாம்.